Hi student, 12th standard, chapter 11, 11.2, sum number 3. Find the probability mass function on the cumulative distributive function of number of Gale child in families. Okay, with 4 children. ஒரு ஃபேமிலியில் 4 children இருக்கிறாங்க. Assume the equal probability for boy and girls. Okay, இப்போ பாய் கேர்ள் வந்து நான் 4 மெம்பர்ஸ் நமக்கு பாய் கேர்ள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்றாங்க. அசிம் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, ஈக்குவலாக கொடுக்க சொல்றாங்க. ஆனால் கேர்ள் சைல்டுக்கு ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு என்ன ப்ராபர்ட்டி ஃபைன் பண்ண போறோம்ங்கிறாங்க. கேர்ள் சைல்டு ஓகே, ஜஸ்ட் கேர்ள் சைல்டுக்கு மட்டும் கொடுக்குறது, ஃபேமிலி கொடுக்கறதுக்கு என்னென்ன ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு NF ஓகே, ஏன்னா நமக்கு 2 சில்ட்ரன் தான் ஃபேமிலி இருக்கிறாங்க, பாய் கேர்ள் ரெண்டு. அப்போ 2 பவர் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோ நமக்கு 4. இப்போ 2 பவர் 4. அப்போ எவ்வளோ சான்ஸ் இருக்குது? 16 டைம்ஸ் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு கேர்ளுக்கு, அந்த கேர்ளுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. எப்படி பண்ணு 2னா நமக்கு பாய் கேர்ள் தான் 2, 4 வந்து நமக்கு என்ன நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 4, 2 4 16 டைம்ஸ். கேர்ள் சைல்டுக்கு உள்ள ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. கேர்ள் சைல்டு ஓகே, சின்ன சான்ஸுக்கு நமக்கு அந்த கேர்ளுக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இருக்கலாம், யாருக்குமே ஒன்றும் கொடுக்காம இருக்கலாம் 4 சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு என்ன மீ 3 மெம்பர்ஸ் கொடுக்காம இருக்கலாம். 2 பேருக்கு கொடுத்துட்டு நம்ம 2 கேர்ள் கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காம இருக்கலாம். 3 கேர்ள் கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காம 4 கேர்ளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்போ இதுக்கு மேலே இருக்குதே 4னா 4 சில்ட்ரன் தான். அப்போ இதுக்கு மேலே சான்ஸ் நமக்கு இல்லை. ஓகே, அப்போ எக்ஸ் ஆஃப் 0னா 4C 0, 4C நாட் வேல்யூ 1. நெக்ஸ்ட் 4C1, 4னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஓகே, 4C1 1, 4 into 1 4 தான். x of 2 na 4C2, 4 into 3 divided by 2 into 1 cancel பண்ணா நமக்குனா 2 times, அப்ப 2 3s are 6. 4C3 நமக்குனா இந்த 3 3 cancel ஆயிடும், 2 2 cancel ஆகும் 4. 4C4 1. ஓகே, probability mass function ஏறலாம். find the probability mass function நமக்கு 0 1 2 3 4 இதோட x value இதோட வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு 0 கொடுத்தா 1/16, நெக்ஸ்ட் 4/16, 6/16, 3 கொடுத்தா 4/16, 4க்கு 1/16. ஓகே, இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும்? குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனா நமக்கு 0 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் 1/16 அப்படியே காமனா யூஸ் பண்றீங்க. இந்த 1/16 கூட 4/16 ஆட் பண்ணா 5/16. இந்த 5/16 கூட 6 பண்ணா 11/16, 11/16 பண்ணா 15/16, 15/1 ஆட் பண்ணா 16/16 ஈக்குவல் டு 1. குமுலேட்டிவ் வேல்யூ கண்டிப்பா ப்ராபபிலிட்டி எப்பயும் நம்ம 1 தான் வரணும். 16/60 1 ஈக்குவலா வருது. தரவே தான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.